Hi friends, welcome to LK Surveys. இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைகா டோட்டல் ஸ்டேஷனோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து சோகே இன்ஸ்ட்ருமென்ட்டோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்திருந்தோம். இப்போ வந்து லைகா இன்ஸ்ட்ருமென்ட்டை பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா TS06+. இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். ஆனா கொஞ்சம் முன்னாடியே லான்ச் ஆயிடுச்சு. இப்போ 07 நிறைய மாடல்ஸ் இருக்கு. 03, 07 அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. இருந்தாலும் லைகாவோட வீடியோ வந்து மேக் பண்ணனும்னு ஒரு இது பண்ணேன். அதனால தான் இதை ரெடி பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லைகா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. லைகா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னாவே ஒரு மாஸ் தான் எல்லா சர்வேருக்குமே தெரியும். ஏன்னா லைகாவில் வந்து ஈஸியாக கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ப்ளூடூத் சிக்னல் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளூடூத், நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து ப்ளூடூத்தில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேலே இருக்கும் யூஎஸ்பி போர்ட்டு, இங்கே மேலே இருக்கும். நம்மளால் சரியாக இது பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மொபைல் மூலிமா கொடுத்துருக்க கேபிள் மூலிமாவும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு டிகர் கீ கொடுத்துருக்காங்க. டிகர் கீன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது 2 பட்டன் இது. ஓகேங்களா? ஒன்று டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணோம், ஒன்று மெஷர். நம்ம எப்படி வேணாலும் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கான பட்டன் தான் இது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் இந்த இடத்துல தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகர் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது டிகர் கீனாக்க இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல், நம்ம ஹரிசாண்டலாக வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கானது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம சோகே இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி லாக் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா திருப்பும் போதே தெரியும், டைட்டாக தான் இருக்கும். இதில் இது ஒன்று தான் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு வெர்டிக்கலுக்கானது வந்து கரெக்டாக உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஹரிசாண்டலுக்கானது வந்து ரைட் சைடில் இருக்கும். உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் வந்து கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் இதுவும் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகுது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் இதாக இருக்குது. அந்த பட்டன்ஸ் எல்லாம் தேஞ்சிருக்கு யூஸ் பண்ணேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது லைகாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்ன வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆப்ஷன்ஸ் இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்தினால மட்டுமே இதில் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னென்னா சோகேக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் ஆப்ஷன்ஸ் தான். லாக் ஆப்ஷன்ஸ் இல்லைன்றதுனால மட்டும்தான் லைகா வந்து எப்பயுமே ஃபேமஸ் தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 lakhs அந்த ரேஞ்சில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் குயிக் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் செட்டப், சர்வே, ஸ்ட்ரைக் அவுட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் ஆர்க், ரெஃபரன்ஸ் பிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஜ் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பேஜ் 1, இது பேஜ் 2. பேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டை டிஸ்டன்ஸ், கோகோ, ஏரியா அண்ட் வால்யூம், ரிமோட் டைப் மெத்தட், ட்ராவர்ஸ், ரோட் 2D இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட் 3D அதை சர்வே பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோக்கியால மாதிரி இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் விண்டோஸ் மாடல்லே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது நல்லாவே பார்த்தாவே தெரியும். நீங்கள் இமேஜஸை பார்த்தே நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன், அதுக்கான சிம்பிள்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மேனேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் இருக்கும். நம்ம ஜாப் க்ரியேட் பண்ணுறது, ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸு, மெஷர் டேட்டா, கோட்ஸு, ஃபார்மேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. இதுலேயும் பேஜ் 2 இருக்குது. இதில் யூஎஸ்பி ஸ்டிக் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம போக போக டீட்டெயிலாக ஒவ்வொன்றா தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா என்டர், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், நம்ம டேட்டா வந்து டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அத்தனை செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒர்க் செட்டிங்ஸ், ரீஜனல், டேட்டா, ஸ்க்ரீன், இடிஎம், இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்கும். டூல்ஸ் இருக்குது பாருங்கள். டூல்ஸ்லேயும் உங்களுக்கு எல்லாமே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. லைசன்ஸு, ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃபோ, அதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் இந்த லைகா இன்ஸ்ட்ருமெண்ட். லைகா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க லாக் ஆப்ஷன்ஸ் கிடையாது. சோக்கியால இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாக் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 km வரையும் நல்லா விசிபிள் கொடுத்து ரீடிங் வரக்கூடியது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? இது வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து லைக்காவை பற்றியும் பார்த்தாச்சு, நம்ம சோக்கியாவை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க நிறையா மாடல்ஸ் வந்து இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம நிறையா மாடல்ஸ்னாக்க எப்படி சொல்கிறதுனா, நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான். உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம பார்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது காம்ப்ளிகேட்டடானா ஆப்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆனால் என்ன விஷயம்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் சோக்கியா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இருக்கும். சோக்கியா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். கொஞ்சம் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் அதுக்காக வந்து நான் இன்னும் 15 மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ லைக்காலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 03 இருக்குது, 06 இருக்குது, இதுக்கு முன்னாடி TS02 இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி சோக்கியாலேயும் நிறையா இருக்குது. இப்போ பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோக்கியா, லைக்கா, ட்ரிம்பிள், டாப்கான், கோவின், கொலிடா, இந்த மாதிரி இன்னும் ஸ்டோனெக்ஸ், ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. சவுத்து, இந்த மாதிரி சைனா மேக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவை ஃபஸ்ட்டு சோக்கியாவும் லைக்காவும் அதிக இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் சர்வேர் ஆகணும்னு முடிவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கானா எப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைன்றது உங்களுக்கே ஈஸியாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் புரியாது, போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து எப்படி செட்டிங் போடுறது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, கோஆர்டினேட்ஸ் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ எப்படி நம்ம செட்டிங் போடுறதுன்றதை பற்றியெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம். ஷார்ட்டாக இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.